அடைக்கல வர்க்கம் மட்டும் உள்ளங்கால பிறந்தவன் சொல்றவங்களோட தத்துவத்தை எரிச்சு காட்டண்டா. மனுஷன் அடிமைப்படுத்துற கொடுமையை ஒழிக்கிற வரைக்கும் எனக்கு இனிமே தூக்கம் இல்லை. BWP சேனல் அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் ஜவஹர் டாக்டர் ராயல் சேக் மாநில சிறுபான்மை ஒருங்கிணைப்பு பிரிவை சேர்ந்தவர். வணக்கம் சார். வணக்கம். இப்போ ராகுல் காந்தி ஓட்டு திருத்தத்தை பற்றி வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. அந்த ஓட்டு திருத்தத்தை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? அது கொண்டு வந்தது உண்மையா இல்லை சும்மா கண்துடைப்புக்காண்டி எலெக்ஷன் கண்துடைப்புக்காண்டி பண்ணாரா? எப்படி சார்? இல்லை, ஓட்டு திருட்டுங்கிறது இன்னைக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. சட்டப்பூர்வமாக அதிகாரப்பூர்வமாக கொண்டு வந்திருக்காங்க. தேர்தல் ஆணையம் பதில் சொல்ல முடியாமல் திணறிக்கிட்டு இருக்காங்க. ஒரு அரசியலுக்காக செய்யப்பட்டதாக இருந்துச்சுன்னா பாராளுமன்றத்தில் நாடாளுமன்றங்களில் எதிர்க்கட்சி தலைவர் நாடாளுமன்றத்தில் அவ்வளவு ஆதாரங்களோட சொல்ல முடியாதுல்ல. ஸோ திருட்டு என்பது உண்மைதான். எப்படி கேட்டிங்கன்னா, இவ்வளவு நாள் 15 வருஷமா எதுவுமே வாயை திறக்காத ராகுல் காந்தி இப்போ எலெக்ஷன் சட்டசபை தமிழ்நாடு எலெக்ஷனுக்காக ஒரு வாயை திறந்துருக்காருங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும்ல எல்லாத்துக்குமே. தமிழ்நாடு தேர்தலுக்கு முன்னால் இப்போ பீகாரில் தேர்தல் வருதுல்ல. தமிழ்நாடு தேர்தலுக்காக வாயை திறக்கணும்னு ஒன்றும் இல்லை. இப்போ பீகாரில் நமக்கு தேர்தல் வருது. நமக்கு இதுவரைக்கும் ஏன் திறக்கலை அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அவங்களுடைய கட்டமைப்பு, அவங்க ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தினுடைய கட்டமைப்பு அவங்க கட்டமைச்சிட்டாங்க. இப்போ ஒரு தேர்தலில் ஒரு குற்றம் நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு எலெக்ஷனில் ஒரு குற்றம் நடந்திருக்குன்னா, அந்த குற்றத்தை நம்ம யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? தேர்தல் ஆணையத்தில் சொல்கிறோம். அவங்க முன்னாலேயே திட்டமிட்டு பாஜக தேர்தல் ஆணையத்தில் அவங்க சம்மந்தப்பட்ட ஆள், அவங்களுக்கான ஆதரவான ஆட்களை வச்சுட்டாங்க, தேர்தல் ஆணையர்கள், போக்குவரத்து. அப்போ அந்த குற்றத்தை ஆதாரங்களோடு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு தேர்தல் ஆணையத்திட்ட புகார் அளிக்கும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு தெரியும் தவறு நடந்திருக்குன்னு. ஏன்னா அவங்களுடைய ஒப்புதலோடு தான் தவறு நடக்குது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் நீதிமன்றத்தை நாடுங்க அப்படின்றாங்க. சரி, நீதிமன்றத்துக்கு போவாங்க. அடுத்து அவதான் அவங்களுக்கு தெரியுது, தேர்தல் ஆணையம் தள்ளி விட்டால் எங்கே போவாங்க? நீதிமன்றத்துக்கு போவாங்க. நீதிமன்றத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு ஆதரவான நீதிபதிகளை அங்கே அவங்க நியமித்து வச்சுருக்காங்க. அங்கே போனோம்னா கிடப்பில் போட்டுறாங்க. 5 வருஷம் முடிஞ்சு அவங்களுடைய அந்த தேர்தல் முடிஞ்சு அவங்களுடைய பதவி காலம் முடிகிற வரைக்கும் வழக்கு இழுத்துக்கிட்டே இருக்கு. இல்லை, நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டாக தான். அது பிஜேபி அந்த மாதிரி பண்ணுதுன்னு வைங்க. இப்போ உங்கள் நிர்வாகிகள் அங்கெங்கே இருக்காங்கல்ல. இப்போ பூத் கமிட்டினா ஒரு 10 பேர் இருப்பாங்க ஒரு பூத்தில். அந்த பூத்து கமிட்டிலாம் என்ன பண்ணாங்க அந்த ஓட்டு திருட்டு பண்ணும்போது? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 0ன்னு ராகுல் சொன்னார், 0ல் 16 ஓட்டு இருக்குது அப்படின்ட்டு. அந்த ஓட்டு பூத்து கமிட்டி என்ன பண்ணுச்சு? உங்கள் பூத்து கமிட்டி அவங்க வெட்ட வருஷத்துக்கு அன்னைக்கு கொண்டு வந்துருக்கலாமே. இப்போ பூத்து கமிட்டி என்னென்னா, ஒரு தேர்தல் நீங்கள் ஓட்டு போட்டிருப்பீங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு பூத்தில் தேர்தல் ஆணைய சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இருப்பாங்க. அதிகாரிகள் இருக்கும்போது வெளியில் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்தெந்த கட்சிகள் போட்டியிடுறாங்களோ அந்த கட்சிகளுடைய உறுப்பினர் அங்கே இருப்பாங்க, பூத்து கமிட்டி மெம்பர்ஸ் அங்கே இருப்பாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கேருந்து ஒருத்தங்க ஓட்டர் ஐடி எடுத்துகிட்டு வராங்க. இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், நான் ராயல் ஷேக், நான் ஷேக் முகமதுன்னு நான் ஒரு ஓட்டர் ஐடி எடுத்துகிட்டு வரேன். எடுத்துகிட்டு வரப்போகும்போது அங்கே கணக்கில் பார்க்குறாங்க, புக்கில் பார்க்கும்போது அங்கே பேர் கரெக்டாக இருக்குது. மற்ற கட்சி, இப்போ காங்கிரஸ் கட்சியும் பார்க்குறாங்க, அங்கே கணக்கில் கரெக்டாக இருக்குது, புக்கில் அவங்கள அடிக்கட்ட புக்கில் கரெக்டாக இருக்குது, வாக்காளர் அட்டை வச்சுருக்காங்க, சரி உங்களை அனுமதிக்கலான்னு பூத்து